அவங்க எந்நேரம் குட் மார்னிங் சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ரீசன் என்னங்கிறது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்போங்கிறதுக்கான ஒரு ஸோ இது மேஜரா பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். இந்த பிசினஸ் ஏன் இந்த பிசினஸ் உருவாச்சு, இந்த ஒரு மாடல் ஏன் உருவாச்சு, அதுல உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ண முடியும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு பிசினஸ் அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன, இதை நம்ம மேஜரா பாக்குறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள்னு பாத்தீங்கன்னா 4 மேஜர் வழியில நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஒண்ணு வேலைக்கு போகலாம், இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இல்ல சின்னதா ஒரு சின்ன ஒரு பிசினஸ், ஒரு மளிகை கடை வச்சு நம்மளே பாத்துக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். ஆர் சோலோ பர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களே தனியா எல்லா வேலையும் பண்ணிக்கிற ஆட்கள். ஸோ அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 பேர்த்த வேலைக்கு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து ஸ்மால் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஸ்மால் பிசினஸ் சொல்லுவாங்க. பிக் பிசினஸ் ஓனர்ஸ் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெருசா டெய்லி பிசினஸ் ஆபரேஷன்ல வந்து அவங்களுடைய தலையீடு இருக்காது. அந்த பிசினஸ் தானா அதுவா ரன் ஆயிட்டு இருக்கும். அவங்களுடைய மானிட்டரிங்ல அது நடந்துட்டே இருக்கும். அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஆட்கள் அவங்களுக்கான பணத்தை சம்பாரிச்சு கொடுப்பாங்க. இன்வெஸ்டர்னு பாத்தீங்கன்னா பணம் அவங்களுக்கான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா அவங்க வந்து இந்த பிசினஸ்ல ஐ மீன் எங்க பணம் போடுறாங்களோ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணத்தை அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது, ஜாப்ங்கிறதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னங்க? ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ், அவ்வளவுதான். உங்க பாஸ் என்ன சொல்றாரோ அதை ஒபே பண்ணணும், வேற எதுவும் கிடையாதுங்க. நீங்களா யோசிச்சு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது 99.9% பேருக்கு அது நடக்காது. ஏதோ 0.1% அவங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அங்க மேல இருக்கிறவர் அதை பத்தி தெரிஞ்சது அப்படின்னா திருப்பி அதையுமே ஸ்டாப் பண்ணதா பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஸோ ஜாப்ங்கிறதோடைய எக்ஸ்பென்ஷன் அதுதான். நிறைய பேர் அதனாலதான் வந்து ஜாப்ல இருக்கிறது வந்து ஏன் வேலை செய்யறோம்னு தெரியாது, எதுக்கு செய்யறோம்னு தெரியாது, ஆனா ஒரு சந்தோஷமே இல்லாம செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்க சொல்லி அதை மட்டும் செய்யறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி, அது எவ்வளவு நாளைக்கு அதை பண்ண முடியுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ எம்ப்ளாயீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்களோ அதுக்கான பணம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப லிமிட்டட். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆளானாலும் எம்ப்ளாயிங்கிறவங்க வந்து வேலை செய்யற வரைக்கும் தான் காசு, அதுக்கு மேல அவங்களுக்கு காசு இல்லை. நீங்க சிஇஓவே ஆயிட்டாலுமே வந்து அந்த பொசிஷன்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காசு. அதுக்கப்புறம் நீங்க 3 வருஷம் டேர்ம் முடிஞ்சு சரி நீ கிளம்புன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா அவங்க கொடுத்த அந்த ஸ்டாக் ஆப்ஷனோ அது எல்லாமே வந்து இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். அதனால அவங்க பின்னாடி பணம் பாக்குறாங்கிறது அடுத்தது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தையும் போட்டிருப்பாங்க, டைமையும் போட்டிருப்பாங்க. அவங்க பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அவங்க ஆபீஸ்க்கு இது எல்லாத்தையுமே பார்க்கணும், ரிட்டர்ன்ஸையும் பார்ப்பாங்க. இது அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இதாத்தான் இருக்கும். பெரிய அவங்களால வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. அவங்களுடைய டைம் லிமிட்டடா இருக்கும். மணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அவங்களால உள்ள போட முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஸ்கேல் பண்ண முடியாது. அதுதான் ஸ்மால் பிசினஸ் சொல்லுவாங்க. ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட். இது ரெண்டுமே எஸ் குவாட்ரண்ட்ல வரும். பி குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம்ல பல பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டைரக்டா பாஸ் கீழே ஒருத்தர் இருப்பாரு, அவரு கீழே ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 5 டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தர் கீழேயும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. ஆனா ஹையரார்கி கரெக்டா இருக்கும்.
இப்ப இந்த ஹையரார்கில வந்து மேஜர் ப்ராப்ளம் யாருக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் மேனேஜ்மெண்ட்ல அபோவ் மிடில் மேனேஜ்மெண்ட் அந்த கிட்டத்தட்ட டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கான பிரச்சனை ரொம்ப அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலையை இப்ப ஏஐ பாத்துக்குது. இப்ப இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மேனேஜ்மெண்ட் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வேலையை ஏஐ பாக்குது. கரெக்டா பண்றியா இல்லையா, உங்களுக்கு அதுலயாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன்லயாவது உங்களுக்கு வந்து ஏரர்ஸ் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பயசஸ் இருக்கலாம், இவன் பிடிக்கும் இவன் பிடிக்காதவன் அந்த மாதிரி இருக்கும். ஏஐ கிட்ட எல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இது பண்ணணும் இது பண்ணா இது அப்படின்னா சோலி முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல வந்து அது கேட்கிற கேள்வி அவ்வளவுதான். இது இது நீ பண்ணணும்னா இது நீ பண்ணணும், அவ்வளவுதான். அதை ரிப்போர்ட் பண்றத மேல வந்து அது கொலேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிரும். ஸோ மேஜர் ப்ராப்ளம். இன்னொன்னு, அந்த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா குறைய ஆரம்பிக்குது ஏஐ வந்ததுக்கு அப்புறம். ஐடில வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு வரும் ஏஐனால. ரொம்ப லோ லெவல் எம்ப்ளாயிஸ்ல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே வேலையை திருப்பி திருப்பி ரிடண்டன்ட் ஒர்க்கும்பாங்க, அதை வந்து ஈஸியா சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணிரும். நிறைய பண்ணிடுச்சு. பேங்கிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய வேலை அந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆயிருச்சு. முதல்ல எல்லாம் நாங்க ஜாயின் பண்ணப்போ ஏடிஎம் வந்து நாங்க தான் ரெக்கன்சைல் பண்ணுவோம். உள்ள ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா, நீங்க சில டைம் பணம் எடுத்திருப்பீங்க, காசு வெளியே வந்து காசு வந்திருக்காது, ஆனா அக்கௌண்ட் டெபிட் ஆயிரும். இது நீங்க போய் எழுதி கொடுத்தீங்கன்னா 45 நாள் ஆகும் முதல்ல. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன். ஸ்டாஃப் தான் வந்து அவங்களுடைய மற்ற வேலைக்கு நடுவுல இதை வந்து அவங்க வந்து போய் டேலி பண்ணி ஆமா இது வந்துருச்சு அப்படின்னு எழுதி அவங்களுக்கு ரிவர்சல் நாங்க தான் என்ட்ரி பண்ணோம். இப்ப அது எல்லாமே சிஸ்டமே பாக்குது. ஆட்டோமேட்டிக்கா 24 மணி நேரத்துக்குள்ள பணம் உள்ள வந்து விழுந்துருது. இப்ப அந்த மாதிரி ப்ராப்ளமே முதல்ல வர்றது இல்ல, ஸ்ட்ரெயிட்டாவே ஆட்டோ கிரெடிட் ஆயிருது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிடண்டன்ட் ஜாப்ஸ். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறவங்களுடைய ஜாப்ஸ் மேஜரா ப்ராப்ளம் ஆகுது. இது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இந்த சிஸ்டம் உடைய நம்பர் ஆஃப் பீப்புள் குறைஞ்சா என்ன ஆகுங்க, ஏஐ வந்துச்சுன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இன்னும் பெனிஃபிட் அதிகம். அதனால அந்த பிசினஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் பெனிஃபிட் அதிகம். ஏஐ வந்துச்சுன்னா அடி வாங்க போறது எம்ப்ளாயீஸும் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறவங்க வந்து 2 இடத்துலயுமே பண்ணிக்கலாம். அதை இன்கார்பரேட் பண்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்கார்பரேட் பண்ணாதவங்க அடி வாங்குவாங்க. ஸோ இது இப்படிதான் நடக்கும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்காருன்னா அவருடைய மூவ்மெண்ட் வந்து எம்ப்ளாயில இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஸ்மால் பிசினஸ்ல போய் அதுக்கப்புறம் பிக் பிசினஸ் நோக்கி தான் போகணும். அப்புறம் தான் இன்வெஸ்டரை நோக்கி போகும். இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் அந்த ஒருத்தருடைய பரிமாணம் நடக்கணும். இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த வேலைக்கெல்லாம் போகாம பிக் பிசினஸ் ஓனரா இருக்காரு, பிக் பிசினஸ் பண்றாருன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அவங்க குடும்பத்திலயோ அவங்க க்ளோஸ் சர்க்கிள்லயோ பிக் பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அதை கைட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களால மட்டும்தான் டைரக்டா பிக் பிசினஸோ இன்வெஸ்டராவோ ஆக முடியும். மற்றபடி இதுதான் வந்து ஒரு எம்ப்ளாயியா இருந்து கத்துக்கிட்டு தான் மேல வர முடியும். நீங்க பெரிய பெரிய பிசினஸஸ் எல்லாம் இப்போ ரத்தன் டாட்டாவே பாத்தீங்கன்னா அவர் கீழ் லெவல்ல ஒர்க் பண்ணி எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துதான் பிசினஸ் பெரிய பிசினஸே வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சார். இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம். இது அந்த காலத்துல இருந்த விஷயங்கள். ஏன்னா அப்பதான் அவங்களோட மைண்ட் செட் மாறும். இப்ப அந்த மைண்ட் செட் சேஞ்சுக்கான விஷயங்கள் தான் இந்த எம்ப்ளாயில இருந்து செல்ஃப் எம்ப்ளாயி. இந்த மைண்ட் செட் மாறணும். நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு பிசினஸ் வச்சு 90% மேல லாஸ் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மைண்ட் செட் சேஞ்ச் இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப மைண்ட் செட் சேஞ்ச் இல்லைன்னாவே இந்த பிரச்சனை வந்து வரணும். அந்த பிசினஸ் மைண்ட் செட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பத்தி நிறைய கத்துக்கணும், அந்த டைம் கொடுக்கணும். ஆனா பணத்தை உள்ள போட்டுட்டு அப்படி எப்படி டைம் கொடுக்கறதுங்க? சரி, ஓகே. இப்போ இதுல மேஜரா பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிடலாம். இதுல லெஃப்ட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட், ரைட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட். லெஃப்ட் சைட்ல வந்து எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஸ்மால் பிசினஸ்ங்க. ரைட் சைட்ல பிசினஸ், பிக் பிசினஸ் அண்ட் இன்வெஸ்டர். இந்த 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ஒருத்தர் பினான்சியலா ஃப்ரீ ஆகிறதுக்கு, நல்ல சொத்து, நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும்,
அப்படின்னு பண்றதுக்கு வந்து எந்த சைட் ஆஃப் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட்ல இருந்தா மட்டும்தான் பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஒருத்தர் வேலைக்கே போய் இந்த 2 குவாட்ரண்ட்டையும் டச் பண்ணாம ஒருத்தர் பினான்சியலா ஃப்ரீ ஆகுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைங்க. வேலைக்கே போய் பண்றதுக்கெல்லாம் சின்ன பிசினஸையே பண்ணி பினான்சியலா ஃப்ரீ ஆயிட்டாரான்னு கேட்டா இல்ல. அவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து பினான்சியலா ஃப்ரீ ஆனா தான் அது பிக் பிசினஸ் நோக்கி அவருடைய பிசினஸ் போனா மட்டும்தான் பினான்சியலா ஃப்ரீ ஆக முடியுங்க. சரிங்களா? ஆனா ரைட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட்ல என்ட்ரி ஆகிறதுக்கு என்னென்ன தடைக்கற்கள் இருக்க முடியும்? நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா உள்ள போட்டா தான் உங்களுக்கு அந்த பிக் பிசினஸ் குவாட்ரண்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா? அதே மாதிரி அந்த பிசினஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 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 கடையோ, ஒரு அவுட்லெட்டோ, ஒரு கியாஸ்க் ஏதோ ஒண்ணு அங்கங்க போட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிரணும். ஓவர் ஹெட் காஸ்ட்டுங்க. ரெண்டலு, ஸ்டாஃப் சேலரி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து தடைக்கற்கள் ஒரு ரைட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட்ல பிக் பிசினஸ் போறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பரா ஒரு பேக்கரி வச்சிருக்காருங்க. வேற லெவல்ல பண்றாரு அப்படின்னா அந்த பேக்கரிய அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போகணும். ஒரு 10 இடத்துல பேக்கரி போடணும்னா ஸ்கேலபிலிட்டி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். 2வது பேக்கரி போடும்போதே பிரச்சனைகள் நிறைய வரும். அப்போ அந்த இடத்துல அவர் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிக் பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் அவர் வந்து நிறைய பேக்கரிஸ் கொண்டு போக முடியும். இப்ப கேஆர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிஸ்டம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அது பிக் பிசினஸா எடுத்துட்டு போக முடியுது. ஒரு 200, 300 அவுட்லெட்ஸ் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த ஸ்கேலபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு தடைக்கற்களா இருக்கும். அது நிறைய சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்போ ஒரு ஒரு துணிக்கடை வச்சு அடுத்தடுத்து துணிக்கடை வைக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல்ல இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் வருது. டாட்டால இருக்கிற க்ளோத்திங் பிராண்ட்ஸ் வருது. ஃபுல்லா மேக்ஸ் வரான் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல எல்லா பக்கமே ஒரு 4 தெருவுக்கு ஒரு கடை போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு டிஃபரெண்ட் ரெகுலேஷன் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்குங்க. அதே மாதிரி சிஸ்டம்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கணும். இவங்களும் அந்த பிசினஸ் ஓனர்ஸும் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான ப்ராப்ளமும் இருக்கு. அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர், ஆபரேஷன் என்னென்ன எல்லாத்தையும் நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே தான் தடைக்கற்களா இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்னு ஒரு 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 புது புது முறை வந்துச்சுங்க. அது ஏன் ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. கிட்டத்தட்ட 0. உங்களுக்கு எவ்வளவு பொருளை வந்து நீங்க எடுத்து வச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். அது அவங்க ஆக்சுவலா அதுல வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பண்ண முடியும். இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சும் பண்ண முடியும். இது வந்து இது இருக்கு. இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க உங்களுக்கு இதுல சொல்லி தருவாங்க. வேற எந்த பிசினஸ்லயும் அது நடக்காதுங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு பிக்சட் அவுட்லெட்டோ ஷாப்போ தேவையில்லை. அதே மாதிரி ஓவர் ஹெட் காஸ்ட் உங்களுக்கு வந்து மாசம் வாடகை கொடுக்கணும். ஒரு ஒரு கரண்ட் பில் கட்டணும். எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸ்கேலபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும் இந்த பிசினஸ்ல. அதே மாதிரி காம்படிஷன் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து வின் சிச்சுவேஷன் தான். இப்போ உங்களை வந்து இந்த பிசினஸ்க்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்க வளருவீங்க. நீங்க வளர்னா தான் அவர் வளர முடியும். அப்படிங்கறதுனால இதுல வின் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அப்போ உங்களுக்கு காம்படிஷன் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ரெகுலேஷன் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொருள் தயாரிக்கிற கம்பெனி பார்த்துக்குவாங்க. நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் ஒர்க்குங்க. சிஸ்டம்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸும் கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். தேவையான ட்ரைனிங்ஸோ இது நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர் ஆபரேஷன்ஸ் இது எல்லாம் அதுல தடைக்கற்களா இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இதுல எதுவுமே இல்ல. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல அந்த தடைக்கற்கள் எதுவுமே இங்க பிரச்சனையே வரல அப்படின்னா
இதுல தடை கற்கள்ங்கிறது என்னவா இருக்க முடியுங்க? டைரக்ட் செல்லிங்ல நம்மளுடைய எஃபர்ட்டா மட்டும்தான் முடியும். நம்ம எஃபர்ட் போட்டோம்னா எவ்வளவு உயரத்துக்கு வேணா போலாம். இப்போ அந்த ட்ரெடிஷனல் செல்லிங்க்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஏதோ டைரக்ட் செல்லிங்னு சொன்னாரா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு நமக்கு கிடைக்கிற இந்த சோப்போ பேஸ்டோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேர்ற ஒரு முறைன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் செல்லிங் மெத்தடுங்க. நார்மலா ஒரு கஸ்டமர் வந்து எங்க இருந்து பொருள் வாங்குறாருங்க, ஒரு ரீட்டைலர் கிட்ட இருந்து வாங்குவார். அவரு எங்க இருந்து வாங்குவார், ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்குவார். அவரு எங்க இருந்து வாங்குவாருங்க, லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்ப வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல நார்த் கோயம்புத்தூர் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. அவர்கிட்ட வாங்கியிருப்பார். இப்ப அவர் எங்க இருந்து வாங்குவாரு, கோயம்புத்தூர் லெவல்லே ஒருத்தர் இருப்பார். இல்ல சவுத் தமிழ்நாடு, அது அங்க இருந்து மேல சவுத் தமிழ்நாடுக்கும் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி நேஷனல் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு, சிஎன்எஃப் ஏஜென்ட் இருப்பாரு. இவரை தாண்டி தான் அந்த பொருள் வந்து வரணும். இது இல்லாம அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து மிகப்பெரிய காஸ்ட். இந்த எல்லா காஸ்டையும் தாண்டி தான் அந்த பொருள் நமக்கு வந்து சேருதுங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடில் மேனை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகள். ஃபர்ஸ்ட் இப்ப கோயம்புத்தூர்ல கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்திருப்போம். அவர் எந்த மிடில் மேனை குறைச்சாரு, ரீட்டைலருங்கிறவரை தூக்கிட்டாரு. அவரே ஹோல்சேலர், பொருளை வாங்குவாரு, அவரே டைரக்டா வித்தாரு. கிட்டத்தட்ட அவர் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராவே அந்த லெவல்ல பொருளை வாங்கி அவர் டைரக்டா கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருந்தார். இந்த லாபம் கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணப்பட்டுச்சு. இப்ப நமக்கு ஆன்லைன்ல கிடைக்குதுங்களே, பிளிப்கார்ட், அமேசான், ஜியோ மார்ட், இது எல்லாமே என்ன ஆகுதுங்க, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டராவே இருந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்கிறாங்க. நமக்கு ஒரு பார்ட்டை பாஸ் ஆன் பண்றாங்க. இதனுடைய இன்னும் தெளிவான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெச்யூஎல் இருக்கு இல்லைங்களா, அவங்களுதுல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட்ஸ். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு திருப்பூர்லயோ இல்ல ராசிபுரத்துலயோ இல்ல நாமக்கல்லையோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா, அவருக்கு வர்ற காஸ்ட்ல ரிலையன்ஸ் ஜியோ மார்ட் மூலியமா டைரக்டா இப்ப வந்து ஒரு சோப்பு வந்து அந்த திருப்பூர் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 7 ரூபாய்க்கு வருதுன்னு வைங்களேன். அந்த சோப்போட விலை 10 ரூபா, 7 ரூபாய்க்கு வருதுன்னு வைங்களேன். அவரு வந்து 1 ரூபா லாபம் வச்சு 8 ரூபாய்க்கு வந்து ரீட்டைலர் கொடுப்பார். அந்த 1 ரூபா லாபம். ஆனா ரீட்டைலருக்கு 8 ரூபா, இவருக்கு வர்ற பிரைஸ் 7 ரூபா. சரிங்களா? ரிலையன்ஸ் ஜியோ மார்ட் என்ன பண்றான்னா 6 ரூபா 50 பைசாக்கு டைரக்டா ரீட்டைலருக்கே கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்துறான். 7 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தா முதல்ல, இப்ப 6.50க்கே கொடுக்குறான். அந்த அளவுக்கு விலையை குறைச்சு அவனால கொடுக்க முடியுது. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஹெச்யூஎல்ல ரொம்ப வருஷமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தவங்க ப்ராப்ளம்க்கு ஆளாகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அந்த நிறைய டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்குது. உங்களுக்கு ட்ரெடிஷனல் செல்லிங்லயே டிஸ்ரப்ஷன் நடக்குதுங்க. இப்ப நம்ம டைரக்ட் செல்லிங் என்ன பெரிய வித்தியாசங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. நேரா டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருந்து கஸ்டமருக்கு பொருள் வருது. நம்ம சொன்னாதான் அந்த பொருள் வந்து அடுத்தவங்களுக்கு போகுது. நம்ம தான் வந்து அந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்றோம். நம்ம தான் அடுத்தவங்களுக்கு சொல்றோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம், அடுத்த லெவல் போகுது. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்த லாபத்தை கம்பெனி நமக்கு கொடுத்துருது. டைரக்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுத்துறாங்க. இதுதான் மிகப்பெரிய சேஞ்சுங்க. இது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய பிசினஸ், 1000 கோடி லட்சம் கோடி கணக்குல லாபம் பார்த்துட்டு இருக்கிற பிசினஸ் உடைய காஸ்ட டைரக்டா மக்களுக்கே கொண்டு போய் சேர்த்துறதுதான் இந்த டெக்னாலஜி, டைரக்ட் செல்லிங்கிற டெக்னாலஜி. இது பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட அவங்களுடைய பொருள் விற்பனையில வந்து மோர் தென் 60-70% வந்து டைரக்ட் செல்லிங் மூலியமா தான் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் ஒரு 10, 15, 20 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சில டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்காங்க.
இப்ப நம்ம கண்ட்ரி வந்து இப்ப 10% 15% இருக்குன்னா இது எதை நோக்கி போகும்னா 60 நோக்கி மூவ் ஆகும். லட்சம் கோடி கணக்குல நடந்துட்டு இருக்கிற டர்ன் ஓவர் அதுல 15% அப்படிங்கும் போது ஒரு 15,000 கோடி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப அது 60,000 கோடிக்கு போகுது அப்படின்னா அதுல இருக்கிற லாபம் 40% லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். அப்ப என்ன ஆகும்? நார்மலா ஒரு கஸ்டமரா பொருளை வாங்கி நல்லா இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி அதன் மூலியமா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுனா அந்த பணம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஸ்கேலிங் ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. எப்படிங்க? ஜெரோதா பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா புரோக்கரேஜ்ல நிறைய பேத்துக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆச்சு. நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆகி அவங்க கிட்டத்தட்ட இப்ப ஜெரோதா தான் ரொம்ப வருஷமா டாப் புரோக்கரேஜ் கம்பெனியா இருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல எல்லாம். இது எதனால நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சாட்ல போட முடியுமா? பிகாஸ் ஆஃப் பீப்புள். ஒண்ணும் இல்லைங்க, ரெஃபரல். நீங்க சொல்ல வந்தது அதான் நினைக்கிறேன். ரெஃபரல்னால இது வந்துச்சுங்க. இது ஷிவ்கேரோட வேர்ட்ஸ். சக்சஸ்ஃபுல் பீப்புள் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி. புதுசா எதையும் கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவன் பெரிய லெவலா இருக்கான், வின்னரா இருக்கான்னா எதையும் புதுசா கண்டுபிடிச்சு போய் அவன் பெரிய ஆள் ஆகல. அடுத்தவங்க செய்யறதையே வித்தியாசமா செஞ்சதுனாலதான் அவன் பெரியவன் ஆயிருக்கான். என்ன பெருசா வித்தியாசமா செஞ்சுட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பெனிஃபிட்ஸ கன்சியூமருக்கே கொடுத்துட்டாங்க. கூகுள் பே ஆள் மூலியமா போட்டு எல்லாத்தையும் ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிருந்தா எத்தனை வருஷம் ஆகுறதுங்க அவங்க இந்த நம்பரை ரீச் பண்றதுக்கு? ஆனா என்ன பண்ணாம, நீ லிங்க் அனுப்பிச்சு இன்னொருத்தர் கூகுள் பேல ஜாயின் பண்ணிட்டாருன்னா உனக்கு 200 ரூபா. அவன் வாழ்க்கை ஃபுல்லா அந்த டிரான்சாக்சனை வச்சு அதுல வர்ற டேட்டாவை வச்சு அவன் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஒரு சொத்தை அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரிங்களா? ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு ஜெரோதால பாத்தீங்கன்னா அதுல நடக்கிற ட்ரேட்ஸுக்கு நீங்க அனுப்பிச்ச லிங்க்ல இன்னொருத்தர் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காருன்னா அதுல நடக்கிற ட்ரேட்ஸுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு கமிஷன் 10% 20% கமிஷன் வந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கிறான் கோயம்புத்தூர்ல. இஸ் ஏர்னிங் க்ளோஸ் டு 1.5 lakhs ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரெஃபரல் இன்கம். அவங்க எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான்னா கிட்டத்தட்ட 1500 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கான். லிங்க் அனுப்பிச்சு அதையே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கம்பெனி அவனுக்கு ஒரு அடிஷனல் பொறுப்பையும் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணு, அதுக்கு நான் காசு கொடுக்குறேன், உனக்கு ரெஃபரல் இன்கம்ல அவன் பண்ற ட்ரேட்ல உனக்கு பணமும் கொடுக்குறேன் அப்படின்னு. அதனாலதான் அவன் இன்னமும் அந்த டாப்லயே இருக்கான். இப்போ நிறைய கம்பெனிஸ் இது ரெண்டுல ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க வேகமா குரோ ஆகிறதுக்கு. இன்சூரன்ஸ்லயும் இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சுங்க. இது ஏற்கனவே வந்துருச்சு. பெரிய பெரிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரல் கோடுன்னு ஒண்ணு கொடுத்து ஒரு பெரிய ஆட்களை உள்ள இழுக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இது பேங்க்லயும் 2025 எக்ஸ்பெக்ட் பண்ண. ஸ்டேட் பேங்க் சில இடத்துல இன்டைரக்டா பண்ணிருக்காங்க. மேபி ஆர்பிஐ அதை அலோவ் பண்ணல. மேபி இன்னொரு 2-3 வருஷத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இது ரெண்டுமே சேர்ந்து டைரக்ட் செல்லிங்ல இருக்குங்க. ரெஃபரலுக்கான இன்கமும் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பெனிஃபிட்டும் இருக்கு. சோ தனித்தனியா அந்தந்த கம்பெனி அவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கும் நம்ம கம்பெனி இன்னும் பெருசா வளர்றதுக்கான ரீசன் இந்த ரெண்டு ரெஃபரல் இன்கமும் டிஸ்ட்ரிபியூஷன் பெனிஃபிட்ஸும் கன்சியூமருக்கே திருப்பி போகுது.
சரி, கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதுல டைரக்ட் செல்லிங் எங்க வருது? டைரக்ட் செல்லிங் பிக் பிசினஸ் கேட்டகரியில வருதுங்க. எப்படி பிக் பிசினஸ் கேட்டகரி? ஏற்கனவே அங்க ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ் இருக்கு, கம்பெனியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பார்ட் போட்டு வச்சிருக்காங்க, நீ இப்படி 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 பண்ணா இதுல தோல்வி இல்ல, இது கரெக்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த சிஸ்டம் எந்த மாதிரி அந்த சிஸ்டம் உபயோகப்படுத்திருக்குன்னா, உங்களோட டைமையும் பீப்புளையும் லீவரேஜ் பண்ற அளவுக்கு இருக்குங்க. இப்போ உங்க டீம்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 1000 பேத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு 1000 மணி நேரம் டைம். நீங்க உங்க பிசினஸ் நடந்த டைம் அது டைம் லிவரேஜ். 1000 பேர் உங்களுக்கு ஒர்க் பண்றாங்கிறது வந்து பீப்புள் லிவரேஜ். சரிங்களா? இது ரெண்டுமே அந்த இது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மைண்ட் செட் சொன்ன தெரியுங்களா? நிறைய பேர் வந்து பணத்தை பிசினஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட், லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறதுக்கான மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கான டைமை வந்து இது உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஏன்னா நீங்க பெருசா பணத்தை உள்ள போடல. அப்படிங்கும் போது அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான டைமை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? இதான் வந்து ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாரு, ரிச் டாட் புவர் டாட் ஆத்தர்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் ஒன்லி பிசினஸ் which helps you move from left side of the quadrant to the right side of the quadrant at very low cost. கிட்டத்தட்ட ஒரு பணமே நீங்க போடாம இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி உங்களை எடுத்துட்டு போறாருன்னா டைரக்ட் செல்லிங்ல மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? பினான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லியும் கொடுத்து அவங்க பொருளையும் தயாரிச்சு வச்சு நீங்க இத டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணுங்க, நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் அடையலாம்னு சொல்ற ஒரே பிசினஸ் டைரக்ட் செல்லிங் தான். சரிங்களா? இதுல இந்த டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அதுல ஒரு யூனிக் டைரக்ட் செல்லிங் பிசினஸா, டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கிறது நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி. சரிங்களா? நிறைய கம்பெனி இப்ப இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு 15 கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்டு லீகல் கம்பெனிஸ் இருக்குங்க. இப்ப வந்து இல்லீகல் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆயிட்டே வருது. அதுல மேஜரா பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் தான் வந்து ஒரு யூனிக் டைரக்ட் செல்லிங் பிசினஸா இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். why DXN is unique? அதுல பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம். உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனுக்கு நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் நீங்க ஒரு 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 சேல்ஸ் கம்பெனி எதுலயோ வேலை செய்யறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய இது வரைக்கும் நீங்க பண்ண சேல்ஸுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்களா, அந்த மாசம் பண்ண சேல்ஸுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்களா? ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க எப்பவுமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சிம் கார்டு விற்கிறதே வச்சுக்கோங்களேன், ஏர்டெல்ல சிம் கார்டு விற்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. இந்த மாசம் நீ 50 சிம் கார்டு வித்தனா உனக்கு வந்து ஒரு சிம் கார்டுக்கு 20 ரூபா, 100 சிம் கார்டு வித்தனா 30 ரூபா, 1000 சிம் கார்டு வித்தனா 50 ரூபா ஒரு சிம் கார்டுக்கு அப்படின்னு ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. எந்த கம்பெனியாவது நீ வந்து போன இது வரைக்கும் நீ பண்ணிருக்கிற, நீ வந்து 10,000 சிம் கார்டு வச்சிருக்க, அதனால நீ இதுக்கு மேல நீ விற்க போற எல்லா சிம் கார்டுக்கும் 50 ரூபான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குமா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த ஒரு அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம் இருக்கு. இது வரைக்கும் நீ பண்ண சேல்ஸ் பேஸ் பண்ணி உனக்கு கமிஷன், ஆனா அந்த மாசம் பண்ண சேல்ஸ் கிடைக்கும். சோ இது வந்து அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம். இது வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல இருக்கு. சரிங்களா? ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கு. வேற எந்த கம்பெனிலுமே இல்லாத சில விஷயங்கள். ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட். நீங்க இங்க இருந்துட்டே உலகம் ஃபுல்லா இருக்கிற 200 கண்ட்ரீஸ்ல பிசினஸ் உங்களால பண்ண முடியும். ஒன் டிராகன் கம்பெனி ஒரு பொருளை விளைவிக்கிறதுல இருந்து தயாரிச்சு அதை பேக் பண்ணி கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கற வரைக்கும் ஒரே கம்பெனியே பாக்குறாங்க.
நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இதை இந்த சைடு கொடுக்கறது தான். ஸோ அந்த குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதா என்ன ஏதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை செக் பண்றது ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. மற்ற எல்லா இடத்துலயும் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. மல்டிபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 10க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்குங்க. அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய இத வந்து அட்வான்டேஜ வச்சுக்கிட்டு அங்கங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது வேற எந்த கம்பெனிலயுமே கிடையாதுங்க. ஒன்லி கம்பெனி டு அலவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை உங்களால நேர்ல போய் பார்க்க முடியும். நாங்க போய் நேர்லயே போய் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்கிறது பக்கத்துல இருந்து தொட்டு பார்த்துட்டு வந்தோம். இது எந்த கம்பெனியும் செய்யாத ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா 1993ல டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. டாக்டர் லிங்சியோம் ஜின் அதை வந்து ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூர்ல வந்து அவருடைய படிப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மலேசியாலேயே போய் அதை அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் கேனோடர்மா பத்தி அவர் நிறைய கத்துக்கிட்டு அதன் மூலியமா நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் கேனோடர்மா, அதை பத்தி நான் டீடைல்ஸ் அப்புறம் சொல்றோம். இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருடைய விஷன் பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், அதன் மூலியமா வந்து ஹாப்பினஸும் பினான்சியல் ஃப்ரீடமும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மேஜர் இதா இருக்குங்க. டிஎக்ஸ்என் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 200 கண்ட்ரி தாண்டிருச்சு. இதுல 118 இருக்கு. கிட்டத்தட்ட 20 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு இருக்காங்க. இன்கம் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா 9 இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் இந்தியா கிட்டத்தட்ட 40 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மேல இருக்காங்க. வேர்ல்டு வைட்ல நம்மளது அரௌண்ட் 15th ரேங்க்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த சிங்கிள் டிஜிட் ரேங்க்ஸ். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், கம்பெனியோட டைரக்ட் பிரான்ச்சே பாத்தீங்கன்னா 29 இடத்துல இருக்கு இந்தியால. 32 வருஷம் ஓல்டு கம்பெனி, கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சு. இப்போ 1000 பக்கம் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு வைடு இருக்கு. இந்தியாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட் பக்கம் கூடி சீக்கிரம் ரீச் பண்ண போறோம். இது வந்து நம்ம தெலுங்கானால இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட், மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. ரொம்ப அதை வந்து சுத்தமா எந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணி அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க நேர்ல போய் பார்த்தோம். நான் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகுதா? ஆகுது ரவி. இல்ல இல்ல இப்ப ஆகல, அதான் பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைனால இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ், நேச்சுரல் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டாய்லெட்ரிஸ் இருக்கு, ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளது வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் செக்மெண்ட்ல நம்ம பெரிய லெவல்ல உள்ள வரோம். அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சை இந்தியாவில கொண்டு வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நமக்கு வர்ற பாதி பிரச்சனைக்கு, உடம்புல வர்ற பாதி பிரச்சனைக்கான ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுல போடுற ஃபெர்டிலைசர்ஸ், அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா பெரிய லெவல்ல எடுத்துட்டு வந்து இந்தியால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு டாக்டர் லெம் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வந்து இந்த 18th லான்ச் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குங்க. இதுல நம்ம மெயின் ப்ராடக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா கெனடர்மா தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராடக்டா ஆட் ஆச்சு. நிறைய அது ஆயுர்வேதிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ல வரும். இந்த ப்ராடக்ட்டை பத்தி டீடைல்ஸ் நம்ம டச் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. டச் பண்ணோம்னா நமக்கு இந்த டைம் பத்தாது.
ஸோ பிசினஸோடைய அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸுமே வந்து நீங்க உங்களை வர சொன்னவங்க, உங்களுக்கு இந்த இந்த மீட்டிங்க்கு வர சொன்னவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல ட்ரைனிங்ஸ் நடக்கும். நிறைய விஷயங்கள் எல்லா மூலியமாவும் நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க அடுத்த லெவல் எடுத்துட்டு போலாம். எல்லாம் சொல்லிட்டே இதுல எப்படி பணம் பண்றது? பிக் பிசினஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. பணம் எப்படி பண்றது? நிறைய கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான இதுல வந்து பணம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட்டைல் சேல். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ப்ராடக்ட்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட் வந்துரும். அந்த 20% டிஸ்கவுண்ட்ல இருந்து தான் வந்து அந்த டிஸ்கவுண்ட் அதை நீங்க ரீட்டைல் சேலா பண்ணும்போது அந்த அந்த காஸ்ட்டை வந்து நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். குரூப் போனஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ல இருந்து 21% இருக்கும். ஸ்டார் குரூப் போனஸ் ஒரு 25ல இருந்து 37%. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி லீடர்ஷிப் போனஸ் இருக்குங்க. இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேரிங். ஒரு ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட் யாராருக்கு ஷேர் பண்ணுவாங்க? நீங்க ஒரு டைமண்ட் லெவல்ல போயிட்டீங்க அப்படின்னா உலகத்துல நடக்கிற எல்லா ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஒரு பங்கு 2% எடுத்து அதுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. டிராவல் செமினார் அதே மாதிரி இன்னொரு 2% எடுத்து உங்களுக்கு நிறைய இடத்துல போய் டிராவல் பண்ணி அந்த இதை ஃபீல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஹேண்ட் போன் இன்சென்டிவ்க்கு ஒரு 15,000, அது ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் போனீங்கன்னா, ஓவர்சீஸ் ட்ரிப் இன்சென்டிவ்க்கு ஒரு 1,00,000 ரூபாய் லெவல் போனீங்கன்னா இருக்குங்க. சரிங்களா? இது எப்படி நடக்குது, எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும். என்ன பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு? ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், சிம்பிளா ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதார் டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க ஓடிபி கொடுக்கும்போது அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கும். கவர்மெண்ட் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனிக்கு ஆதார் டேட்டா பேஸ்ல இருந்து இகேவைசி எடுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஆதார் டேட்டா பேஸ ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு பர்மிஷனை கவர்மெண்ட் கொடுக்காது. கம்பெனியோடைய பேக்ரவுண்டு, அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஏது, அது நம்பகமா இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு மலேசியா ஹெட் குவார்டர்ஸா இருக்கிற கம்பெனி இங்க வந்து ஆதார் டேட்டா பேஸ எடுத்திருக்குன்னா கண்டிப்பா அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறதுனாலதான் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ்க்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்ப வந்து இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிவி அப்படிங்கிற பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியும், 200 நாட்டுல பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இப்ப நீங்க வந்து மெம்பர் ஆயிட்டீங்க, உலகம் ஃபுல்லா பண்ண முடியும்னா உலகத்துல இருக்கிற எல்லா கரன்சியும் வேற வேற. அதை காமனா கொண்டு வர்றதுக்கு இத்தனை ரூபாய்க்கு இத்தனை பிவி, இத்தனை டாலருக்கு இத்தனை பிவி, இத்தனை ரிங்கிட்க்கு இத்தனை பிவி, இத்தனை யுவானுக்கு இத்தனை பிவி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அதையே டிசைட் பண்ணிடுவாங்க. சோ நம்மளதுல பாத்தீங்கன்னா 1000 பிவி கிட்டத்தட்ட 3000 ரூபான்னா 1000 பிவிங்கிற கணக்குல நம்மளதுல வருங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து மினிமம் குவாலிபிகேஷன். 1000 பிவி நம்ம வந்து ரீச் பண்ணும்போதுதான் நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்க முடியும். இப்ப இந்த 1000 பிவி நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம பண்றோம்னு வைங்களேன், 3000 ரூபாய்க்கு பொருளை வாங்குறோம், நம்ம கொஞ்சம் யூஸ் பண்றோம், அதே அடுத்தவங்களுக்கு ரீட்டைல் சேல் கொஞ்சம் பண்றோம். சரிங்களா? அப்ப இந்த 1000 பிவி பண்ணும்போது அந்த மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 6% திருப்பி வந்துடும். 60 ரூபாய் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. வேற எந்த பிசினஸும் காசு நமக்கு திருப்பி நீ வந்து வாங்கின அப்படிங்கிறதுக்காக உனக்கு 6 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு எந்த கம்பெனியாவது வந்து கொடுக்குதுங்களா? நீங்க ஒரே சோப்பே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீ 10 வருஷமா சோப்பு வாங்குறப்பா, இந்தாப்பா இந்த ஒரு ஒரு நீங்க 6% எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 15 சோப்பு வாங்கினா ஒரு சோப் ஃப்ரீயா கொடுத்துருக்கணும். அது நடக்குதா? எந்த கம்பெனியும் அது பண்ண மாட்டாங்க. சோ இதுல அந்த அந்த சிஸ்டம்னால, டைரக்ட் செல்லிங் டெக்னாலஜினால அந்த 6 ரூபாய் நமக்கு திருப்பி வருது. சரி, 2வது மாசம் நீங்க ஒரு 1000 பிவி பண்றீங்க, இன்னொருத்தருக்கு அதே வாய்ப்பை நாங்க சொல்றீங்க, அவர் ஒரு 1000 பிவி பண்றாரு, 2000 பிவி நடந்துருது அந்த மாசம். ஆனா நீங்க ஸ்லாப்ல எங்க போயிருவீங்கன்னா 3000 பிவிக்கு போயிருவீங்க. ஏற்கனவே ஒரு 1000 பண்ணிருக்கீங்க, இப்போ 2000 பண்ணிருக்கீங்க, மொத்தம் 3000 பிவி வந்துட்டீங்க, ரீச் பண்ணி மொத்த சேல் 3000 பிவி பண்ணியாச்சுன்னா நீங்க அக்யூமுலேஷன் 3000 பிவி போனதுனால 9%ல நீங்க போயிருவீங்க. சரிங்களா?
9% போயிடுச்சுன்னா அந்த 2000 பிவிக்கு 9% என்னவோ அது உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம் 10,000 போது 12%, 20,000 பிவி போகும்போது 15, இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அக்யூமுலேஷன் பிவிலேயே 25% வரைக்கும் உங்களால போக முடியும். இப்போ ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்குனா 250 ரூபா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எப்பங்க? இந்த அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த 45,000 பிவி அப்டைன் பண்ணிட்டா உங்களுக்கு மாசம் மாசம் அந்த பணம் திருப்பி வந்துட்டு இருக்கும். இது எந்த கம்பெனிலயும் நடக்காத ஒரு விஷயம். சரிங்களா? நார்மலா இருக்கிற ஒரு இதுல அக்யூமுலேஷன் பிவி சிஸ்டம் அந்த ஒரு அட்வான்டேஜ். நீங்க 15% ரீச் பண்ணிட்டீங்க, ஒரு 3 மாசம் வாங்கல, 4வது மாசம் வாங்குறீங்கன்னாலும் அப்பவும் அது ஒர்க் ஆகும். திருப்பி அந்த அதே பர்சன்டேஜ்ல 15%ல நீங்க திருப்பி இது பண்ணுவீங்க. ஒரு கன்சியூமரா இருந்தா மட்டுமே உங்களால இது வரைக்கும் ரீச் பண்ண முடியும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா அடுத்தவங்களுக்கு இத வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களும் பிசினஸா எடுத்தீங்கன்னா இதுல பெரும் பணம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த அடுத்தவங்களுக்கு சொல்லி இந்த 25% ரீச் பண்றீங்க, ஒரு மாசம் ஒருத்தருக்கு சொல்லி ரீச் பண்றீங்க அப்ராக்சிமேட்டாங்கும் போது அது ரீச் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் 5,000ல இருந்து 10,000 ரூபாய் இருக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க 25% போர் ஸ்டார் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு பின் எல்லாம் கொடுத்து ரெக்கக்னிஷன் தனியா இருக்கும். ஸ்டார் ரூபிங்க போது உங்களுக்கு கீழே 3 பேர் ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டாங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்த ஒரு 3 பேர் ஸ்டார் ஏஜென்ட் லெவல் வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. இப்ப 31% உங்களுடைய டோட்டல் சேல்ஸ்ல வருமானம் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட்போன் இன்சென்டிவ் சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த 3 பேரும் ஸ்டார் ஏஜென்டா இருந்து மாசம் மாசம் அவங்க வந்து அவங்களும் அதை பிசினஸா எடுத்து பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 15,000ல இருந்து 20,000 இந்த லெவல்ல இருக்குங்க. ஸ்டார் டைமண்ட்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3ங்கிறது 6 பேர் ஸ்டார் ஏஜென்ட் உங்களுக்கு கீழே ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஸ்டார் டைமண்ட் ஆயிருவீங்க. இந்த இடத்துல 37% உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கும். டிராவல் செமினார் இன்சென்டிவ்னு வருஷத்துக்கு ஒரு 2% கம்பெனியோடைய ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வச்சு அதன் மூலியமா அவங்க குறிப்பிட்ட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான டூருக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேரிங் அது வந்து ஒவ்வொரு டைமண்டுக்குமே மாசம் மாசம் அந்த இன்டர்நேஷனல் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஓவரால் சேலை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது ப்ராஃபிட்ல இருக்கிற ஷேர் எடுத்து நமக்கு கொடுக்குற மாதிரி. இந்த இடத்துல ஆவரேஜா மினிமம் 30,000 ரூபாய் நமக்கு இன்கம் இருக்கும் ஒரு 6 பேர் பிசினஸா கீழே எடுத்து பண்ணும்போது. சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த லெவல் வந்து நீங்க உள்ள வர வர தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப உள்ள போனீங்கன்னா கஷ்டம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இந்த பிசினஸ் வந்து ரொம்ப அசெட் லைட்டா ரொம்ப ஈஸியா டைம் எடுத்து உங்களால பண்ண முடியும். நிறைய பிரச்சனைகள் வருது, எப்ப வேலை இருக்கும் இல்லங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேட்கலாம் நீங்க. தேங்க்யூ ரவி. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஃபீட்பேக் இருக்குன்னா நீங்க ரைஸ் பண்ணலாம்.